வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ நல்ல எண்ணத்தோடு நீ நல்லது செய்தாலும் உன்னை சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள்தான். ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது. நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே, பிறகு ஏன் நமக்கு இத்தனை கெட்ட பெயர்? நீ வருந்துகிறாய். வருந்தாதே குழந்தையே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று சரியாக செய்யும் செயல்கள் நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தை சரியென்று உன் தந்தை நான் கூறவில்லை. இங்கு வாழ எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு, மேன்மை, வீழ்ச்சி, மாட்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களில் கூடியிருக்கிறது. அதை வைத்துத்தான் அவர்களிடம் நட்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் பற்றியே நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே. இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிவதற்கான வினை பெரியது. தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். இது உனக்கும் பொருந்தும். எதையும் பேசுவதற்கு முன்பு பல முறை யோசித்து பேசு. செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம். ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது, திரும்பவும் பெற முடியாது. குழந்தையே, இனி நீ உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக உபயோகி. உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்த பின் வருத்தப்படாதே. அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள். எல்லோரிடத்திலும் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ளாதே. உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபர்களிடம் இருந்து வருவதில்லை. உனக்குள் உன்னையே சுற்றி இருக்கும் மற்றவர்களால் தான் வருகிறது. எனவே வெளிநபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும். உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. என்னுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். இந்த முருகன் உன்னை எப்பொழுதும் ரட்சித்தருள்வேன். என் அன்பு குழந்தையே, இதுவரை உன் எதிரிகள் ஆடினார்கள், நீ கலங்கி நின்றாய். இனி அப்படி நடக்கப் போவது இல்லை. உன் ஆட்டத்தை நான் ஆடப் போகிறேன். என் செல்ல பிள்ளைக்காக ஆட்டத்தை ஆரம்பிக்க போகின்றேன். நீ சற்று ஓய்வெடு. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். என் மன நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. குழந்தையே, இதுவரை நீ எதை இழந்தாலும் கவலைப்படாதே. அதை விட சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உன் கைகளில் கிடைக்கும். ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய் என்றால் அதை தொடங்குவதற்கு முன் தயங்காதே. தொடங்கிய பின்பு பின்வாங்காதே. சோதனைகள் வந்தால் கவலைப்படாதே. நீ சாதனை செய்வாய். தைரியமாக முயற்சி செய். ஒரு நாள் நிச்சயம் உனக்கு
உனக்காக விடியும். உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அப்பா, வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக எதையும் செய்ய முடியவில்லையே என்று கலங்குகின்றாய். என் தங்கமே, நீ எதை செய்தாலும் பின்வாங்காமல் செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்குள் இருக்கும் திறமையை வைத்து பயணம் செய்ய தொடங்கு. நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. தொடர்ந்து எதையும் முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதனால் நீ நிம்மதியின்றி தவிக்கிறாய். குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். சற்று பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெருமையாக வாழலாம். என் செல்ல குழந்தையே, பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டு யாராலும் நீண்ட நாள் பயணிக்க முடியாது. செல்லமே, நீ இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாய். இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கலங்குகிறாய். சில சமயங்களில் உயிரை கூட விட்டு விடலாம் என்று யோசிக்கின்றாய். எப்பொழுதும் அப்படி நினைக்காதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் வருவேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத வறண்ட பூமியாக இருக்கின்றது. விரைவில் சந்தோஷம் என்னும் மழையை பொய்ய செய்து பூத்து குலுங்கும் மகிழ்ச்சி என்னும் பூங்காவனமாக மாற்றப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆம் குழந்தையே, கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினுள் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்தே இரு. கைகளையும் கோர்த்து நன்றிகள் அப்பா என்று உன் மனதார என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது. இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா. கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என என்னை நோக்கி வருவாய். உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தி பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன். கவனமாகவும் முழுமையாகவும் கேள். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். மனதில் குழப்பம், பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதிடம் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க துவங்கு. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படியும் சரியாகும். வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உன் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதற்றமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றேன். விரைவில் அதிசயம் நடக்கும். நான் நினைப்பதெல்லாம் நடக்கும். நான் கேட்பதெல்லாம் கிடைக்கும். நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழப் போகின்றேன். என் கனவுகள் பலிக்கும். என் கற்பனைகள் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, என் அப்பாவிற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வார்த்தைகள், உன் நம்பிக்கைக்கான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். நீ நன்றாக இருப்பாய். என் ஆசியும் என் அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நீ நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் இரு. நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாய் இரு. உலகம் உன் வசமாகும். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்துப் பார். அதன் பின்னர் உன் மனம் சொல்லும், பிறரை பற்றி விமர்சிக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று
உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லதே செய். எனில் இறைவனை தேட வேண்டிய அவசியமில்லை. இறைவனே உன்னை தேடி வருவார். குழந்தையே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை. மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது. அவை மாய இன்பம் தரும். ஏமாறாதே. வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னரே தெரிந்த பின்பு கவலைப்படாமல் இரு செல்லமே. இந்த உலகமே பாவ புண்ணியங்களில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை. அதனால் எப்பொழுதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள். என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்பதை முடிவெடுப்பது முக்கியம். உன் கண்ணீரை உன் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்து விடுகிறது. குழந்தையே, தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம். வெற்றியோ தோல்வியோ, எந்த செயலையும் துணிந்து செயல்படு. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன் வசப்படும். பெரும் சாதனைகளை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் எதை இழந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக்கொள். என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்து விடாது. நான் இருக்கின்றேன். நீ பயப்படாதே. நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.